ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம விலங்குகளோட நம்பவே முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் இந்த வீடியோவில் ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்காக பதுங்கி படுத்திருக்கு. இது ஒரு பெண் சிங்கம். இந்த இடத்துல நிறைய வைல்டு பீஸ்ட் அனிமல் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பெண் சிங்கம் இன்னும் தயாராகவே இல்லை. கனப்பொழுதுல வேகமாக ஓடி வந்த ஒரு ஆண் சிங்கம் வந்த வேகத்தில் ஒரு விலங்கு அப்படியே தூக்கிடுச்சு. வந்த வேலையை காட்டுராஜா ஒரே செகண்ட்ல முடிச்சிருக்கு. இங்க ராத்திரி நேரத்துல இந்த வீட்டை எட்டி பாக்குறதுக்காக வந்திருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். அங்க இருக்கிறவங்க ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு உடனே வேகமா வந்திருக்காங்க. ஆட்கள் வரத பார்த்ததும் ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. ஊரை சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கும் போல. இங்க நம்ம பாக்குறது ஸ்லோத். உலகத்திலே ரொம்ப சோம்பேறியான விலங்கு இதுதான். எப்பவும் தூங்கிட்டே தான் இருக்கும். இப்ப போட்ல போகும்போது தண்ணியை பார்த்ததும் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு போல. அடுத்ததான் இங்க நெட்டைய ஒரு மரத்துல ஏறி இருக்கிற சிறுத்தையை தான் பாக்குறோம். இது மரத்துல ஏறி என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவுது. குரங்கு மாதிரி பயங்கரமான ஆளா இருக்கும் போல. அடுத்ததான் இங்க வீட்டுக்குள்ள ஒரு சிறுத்தை போயிருக்கு. எல்லாரும் மேலே ஏறி ஓட்டை பிரிச்சு அதை பிடிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்குள்ள உள்ளிருந்து வெளியே சாடி வந்திருக்கு இந்த சிறுத்தை. இது யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலதான். வந்த வேகத்துல ஒரே ஓட்டம். தெரு தெருவா இருந்ததுனால எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம கடைசியில ஒரு வீட்டுக்குள்ளே போய் பதுங்கி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல திருவிழாவில் அட்டகாசமா அலங்கரிக்கப்பட்ட யானையை தான் பாக்குறோம். இதுல திடீர்னு ஒரு யானை இவ்வளவு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. யாரும் நினைச்சு கூட பார்க்கலதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு ஓடி போயிட்டாங்க. நல்ல வேளை அதோட பாகன் வந்து இந்த யானையை கட்டுப்படுத்தி கொஞ்சம் அமைதியாக்கி இருக்காரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு போட்டியே நடக்குது. ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் இத்தனை பேர். இதுல யாரு வின் பண்ண போறான்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா போட்டியே ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். யானை எல்லாரையும் இழுத்து கீழே தள்ளி போட்டிருக்கு. இத்தனை பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட யானையை ஒரு அடி கூட நகர்த்த முடியலையே. யானை நிஜமாவே பலசாலி விலங்குதான். அது இழுத்த வேகத்துக்கு எல்லாரும் ஓட வேண்டியதுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல அந்த பக்கம் ஒரு கரடி நிக்கிறத பார்த்ததும் இங்க பதுங்கி ரெடியா நிக்குது ஒரு புலி. வேட்டையாடிடலாமா அப்படின்னு பலகட்ட யோசனைக்கு அப்புறமா எப்படியோ மெதுவா எந்திரிச்சு அது பின்னாடி போகுது. ஆனா அதுக்குள்ள கரடி உஷாராயி திரும்பி பார்த்திருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேல எங்க தூக்குறது? கரடி கத்துன கத்துல புலி வேற வழியை பார்த்து போயிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்லயே மல்லுக்கு நிக்கிற 2 மாடுகளை தான் பாக்குறோம். இந்த மாதிரி மல்லு கட்ட ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் ஒதுங்கி நிக்க வேண்டியதுதான். யாராலும் நிறுத்தவும் முடியாது. கூட வந்த மாடு நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமா நிக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல நடந்த சம்பவம். இங்க நம்ம பாக்குறது 2 மாடுகள். இதை தண்ணி ஊத்தியாவது தடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ரோட்ல ஒரே அட்டகாசம் தான். ரெண்டையும் அவ்வளவு ஈஸியா பிரிக்க முடியல. எப்படியோ கடைசியா 2 வழியை பார்த்து ஓடி போயிருக்கு. இது கூட பரவாயில்ல. ஆனா இங்க நம்ம பாக்குறது ஒரு மாடு இன்னொரு மாடு அப்படியே தலைகீழ கவிழ்த்தே போட்டுடுச்சு. இந்த அளவுக்கெல்லாம் மோதிக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னொரு மாடு அதுக்கு ஹெல்ப்புக்கு வேற வருது. நடு ரோட்ல நடக்கிற இந்த மோதல்கள் எல்லாம் பாக்குறதுக்கு நம்பவே முடியலதான். அடுத்தது இங்க ஆத்துல வாழ்ற அந்த முதலைகள் சாப்பிடுறதுக்காக இறைச்சி போடுறாங்க. அதை சாப்பிடுறதுக்காக ஒரு சின்ன இடத்துல இத்தனை முதலைகள் இருக்குது. சரியா தண்ணிக்குள்ள போட்டதும் எங்க இருந்து தான் வருமோ தெரியல. அப்படி பறந்து வந்துருது ஒரே இடத்துக்கு. அதுலயும் இந்த மாமிச வாசனையெல்லாம் மோப்பு பிடிக்கிறதுல முதல்ல பயங்கர ஆள் தான். அடுத்தது இங்க நம்ம பாக்குறது ஒரு பெரிய காட்டுமான். பாக்குறதுக்கு அப்படியே பெரிய மாடு மாதிரி இருக்குல்ல. மாடு சைஸ்க்கு ஒரு மானா அப்படின்னு எல்லாரும் அதை பார்த்தவங்க உடனே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மானுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போல. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அதுவும் வேடிக்கை பார்த்துட்டு போகுது. காட்டுமான்கள்லயே நிறைய வகைகள் இருக்கும். அதுலயும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அடுத்தது இங்க நம்ம பாக்குறது யானைகளோட சர்க்கஸ் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் முன்னாடி காலங்கள்ல பார்த்திருக்கலாம். ஆனா இப்போ இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஆனா மனிதர்களோட நல்லா பழகுற ஒரு விலங்கு. பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்குல்ல. அப்படியே சொல்றதெல்லாம் கேக்குது. ஒரு சின்ன ஸ்டூல் மேல ஏறி நிக்கிறது உட்கார்றதெல்லாம் பாக்குறதுக்கே அட்டகாசமா தான் இருக்கு. இதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. ஒரு பெரிய உருவம் கொண்ட விலங்கு. நம்ப முடியாத அளவுக்கு பலம் கொண்டது. அது மனுஷன் சொல்றதை கேட்டு அதுபடியே நடக்கிறது. பாக்குறதுக்கே நம்ப முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அலையா விருந்தாளியா ஊருக்குள்ள வந்துட்டு ஓடி போற 2 சிங்கங்களை தான் பாக்குறோம். முதல்ல ஒண்ணு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு. பின்னாடியே இன்னொரு சிங்கமும் போகுது. அது அந்த பக்கம் இருக்கிற சிசிடிவி கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கு. இதை பார்த்து பயந்து போன ஒரு நாய் இன்னொரு பக்கமா ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சாப்பிட்றதுக்கு இறைச்சி துண்டுகளை போட்டதும் தண்ணியே தத்தளிக்கிற அளவுக்கு அந்த இடமே வேற மாதிரி மாறி போயிருது. அப்படி என்னதான் உள்ள இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு முதல்ல மட்டும் தான் தெரிஞ்சுது. மீதி இருக்கிறது எல்லாமே பெரிய பெரிய மீன்கள். இது சாப்பிட்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்குது. ஒரு நிமிஷத்துல போட்டதுல ஒரு பீஸ் கூட இல்லாம எல்லாமே காலி ஆயிடுச்சு போல. இந்த முதல்ல தான் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு. இந்த இடத்துல மீன்களோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு பெருகி போயிருக்கு. அடுத்தது இங்க நம்ம பாக்குறது டுக்கான் பேர்டு. உலகத்துல இருக்கிற ரொம்ப அழகான பறவைகள்ல இதுவும் ஒண்ணு. இதோட அழகே ரொம்ப நீளமா இருக்குல்ல. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா.
அடுத்ததான் இங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்த இந்த வண்டியை பார்த்ததும் குடும்பமா இருக்கிற இந்த யானைகள் கூட்டமா ஓடி வந்திருக்கு. வர்ற வேகத்துக்கு அந்த இடத்துல நிக்க முடியுமா, அப்படியே வண்டியை பின்னாடி எடுத்துட்டாங்க. ஒரே இடத்துல இத்தனை யானைகளை பாக்குறதே அட்டகாசமா தான் இருக்குல்ல. இங்க இந்த யானை ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கு. திடீர்னு இந்த ஆட்டோவை பார்த்ததும் அப்படியே தூக்கி போட ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ ஆட்டோக்காரர் கொஞ்சம் உஷாராகி அந்த பக்கமா போயிட்டாரு. இங்க நம்ம பாக்குறது எதுவுமே எண்ணிக்கையில அதிகமாயிடுச்சு அப்படின்னா தாங்கவே முடியாதுதான். அது எறும்பா இருந்தாலும் சரிதான். ஆனா இங்க நம்ம பாக்குறது எல்லாமே காகங்கள். ஒரே இடத்துல இவ்வளவு காகங்கள் வருமா? உட்காரதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல இப்படி கூடி இருக்கு. எதுக்கு இந்த மீட்டிங் தான் தெரியல.